நான் தேவனுடைய சுபாவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனாலே பிறந்திருக்கிறேன், ஆவியினாலே பிறந்திருக்கிறேன். தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்துட்டோம்னா கட்டாயம் அசாதாரணமான வாழ்க்கை தான் வாழணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்கான பெரிய திட்டங்கள் இருக்கு, தேவனுடைய நோக்கங்கள் இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்கு அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கை எப்படின்னா ஆவியானவரோடு பழகுறதுல தான் வரும். இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அப்படிங்கிற தலைப்பில் தான் தியானிக்க போகிறோம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் ஆர்டினரி. நீங்கள் யாருமே, நீங்களோ நானோ யாருமே நம்ம சாதாரணமானவர்கள் கிடையாது. கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய அன்பு நம்ம மேலே அதிகமாக இருக்குது. அவர் நம்ம மேலே கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் பெரிய உயர்ந்த கனவுகள், திட்டங்கள், தரிசனங்களை வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை நமக்கு சொல்லி அதில் நம்மை நடத்த விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன் நான் சாதாரணமானவங்க இல்லை, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரே ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதல்ல தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாத்தையும் கர்த்தர் படைச்சு ஆயத்தம் பண்ணின பிறகு மனுஷனை சிருஷ்டிக்கிறார். 1:26 ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 சொல்கிறாரு, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தன்னுடைய சாயலின்படி அப்படியே தன்னை போல ஒரு மனுஷனை உண்டாக்கணும்னு தான் கர்த்தர் விரும்பினார். அதுக்காக தான் ஆதாமை கர்த்தர் மண்ணினால் உருவாக்கினார். 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மண்ணினால் உருவாக்கி அவனுக்கு ஏதோ ஒரு ஏர் அடித்து விடலை, ஒரு காற்று அடித்து விட்டு போ உலகத்தில் போன்னு சொல்லி அனுப்பலை. அவர் என்ன செய்தார், அவனுடைய நாசிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அண்ட சராசரங்களெல்லாம் அப்படி ஒரு வார்த்தையினால் அப்படி சொல்லி உண்டாக்குன தேவன் அவ்வளோ பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிறவர் அவ்வளோ பெரிய தேவன் மண்ணால் ஒரு சின்ன ஒரு 6 அடி மனுஷனை உண்டாக்கி அவர் குனிஞ்சாரா இல்லை அவனை கையில் எடுத்தாரா எப்படின்னே தெரியல, எடுத்து அவனுடைய மூக்கை பார்த்து அதில் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், உயிரடைவாயாகன்னு சொல்லியிருந்தா அவன் ஆதாம் டக்குன்னு எந்திரிச்சிருப்பார், உயிராக இருந்திருப்பார். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. தன்னுடைய அந்த சொந்த அந்த சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தன்னுடைய ஜீவனையே அவனுக்குள்ளே கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம், தன்னுடைய சுவாசம் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு மனுஷனை உண்டாக்குறார். அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். மண்ணினால் பண்ணி அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு போட்டு விடலை, மகிமையினாலும் கனத்தினாலும் அவன் அப்படியே சூழ்ந்திருந்தார். ஆதாமுக்கு தெரியாது நான் நிர்வாணமாக இருக்கிறேன்றதே அவனுக்கே தெரியாது. அந்த அளவு கர்த்தருடைய மகிமை அவனை சுற்றி இருந்தது. அவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வைக்கிறாரு. கர்த்தர் அங்கே உலாவ வர்றாரு. பார்த்தா தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல் ஆதாமும் இருந்திருப்பார். ஏன்னா என்னுடைய சாயல் என்னுடைய ரூபம்னு சொன்னார். அவர் பெரிய தேவனாக இருந்திருப்பார், ஆதாம் ஒரு குட்டி தேவராக இருந்திருப்பார், ஒரு சின்ன தேவனை போல் இருந்திருப்பார். அதே போல் இப்போ சில அப்பா சின்ன குழந்தைய பையனை கூட்டிகிட்டு போவாங்க, பார்க்க ஒன்று போல் இருக்கு, அப்படியே ரிசம்பிள் ஆகும்ல, அதுபோல் அதே சாயல் அதே ரூபம் அதே போல் ஒரு சின்ன ஒரு மனுஷையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. சாத்தா இதை பார்த்தான், அவனுக்கு அது பிடிக்கலை. அவனுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அவரை போலவே தன்னை போலவே வச்சு தன்னுடைய சுவாசத்தையே கொடுத்து இப்படி ஒரு மனுஷனா, இப்படி ஒரு சந்ததியா, இப்படி ஒரு சந்ததி உலகத்தில் பெருகுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அது பிடிக்கலை. தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த தேவ சாயலை குலைக்க விரும்பினான். தேவனுடைய சாயல் அவனுக்கு இருக்கிறது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருக்கிறது, பிசாசுக்கு பிடிக்கலை. அதை அடியோட மாற்றணும்னு நினச்சான். அதனால தான் ஏவாள்கிட்ட வஞ்சனையாக பேசுகிறான். 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் சொல்கிறான், இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய இந்த பழத்தை நீ சாப்பிட்டா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள். அதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க? தேவர்களை போல தான் இருந்தாங்க.
ஆனால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த நாலேஜ் இல்லை. நான் கர்த்தரை போலவே தான் இருக்கிறேன், அவருடைய சாயல் அப்படியே அவருடைய அச்சாவே என்னை உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்றது ஏவாளுக்கு தெரியலை. ஒருவேளை ஏவாள் சொல்லியிருக்கலாம், இப்போவே நாங்கள் தேவரை போல தானே இருக்கிறோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பிசாசு என்ன சொன்னால், நீ சாதாரணமான ஆள், நீ ரொம்ப லோ கிரேடில் தான் இருக்கிற, தேவன் மாதிரி நீ இல்லை. அந்த பொய்யை ஏவாள் நம்பிட்டாங்க. அந்த பொய்யை நம்பிட்டு நான் இதை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகிடுவேன், தேவர்களாக மாறிடுவேன்னு நினச்சாங்க. அதனால தான் அதை சாப்பிட்டாங்க. அது ஒரு நல்ல ஆசை தான், தேவர்களை போல் ஆகணுன்றது ஆசை. ஆனால் நான் இப்போவே அப்படி தான் இருக்கிறேன்றது தெரியலை. சாத்தா என்ன சொன்னால், நீ சாதாரணமான ஆள், நீ தேவனை போல் இல்லை, தேவனுடைய சாயலில் நீ இல்லைன்றத ஒரு தப்பான ஒரு பொய்யான ஒரு விஷத்தை அவங்களுக்குள்ளே கொடுத்தான். அதனால் பாவம் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. தேவனுடைய சாயல், எந்த சாயலில் மனுஷன் படைக்கப்பட்டானோ அந்த சாயல் அவனை விட்டு போயிடுச்சு. முதல்ல அந்த மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. தான் நிர்வாணிங்கிறத 2 பேரும் அறிந்தாங்க. தேவன் எப்படி உண்டாக்கியிருந்தாரோ அந்த படைப்பை பிசாசு கொலைச்சிட்டான். இப்போ அவங்கள்ட்ட தேவனுடைய மகிமை இல்லை. அதே இமேஜில் தேவனோடு பேசுகிற அந்த காரியம் அவங்களால முடியலை. தேவன் வரும்போது அவங்களால அவரோட பேசுகிறதுக்கு, அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவங்களால முடியலை. அதுக்கு முன்னால் கர்த்தர் அவங்களுக்கு ஆளுகையை கொடுத்துருந்தாரு. ஆதாமை சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தேவன் படைக்கலை, சூப்பர் நேச்சுரலாக வாழும்படி தான் கர்த்தர் வச்சார். எல்லாத்தின் மேலே ஆளுகையை கொடுத்தாரு. எந்த மிருகத்தையும் அவன் வான் கூப்பிட்டா வரும், போன்சனா போகும், இயற்கையின் மேலே எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படி தான் வச்சார். சூப்பர் நேச்சுரலாக தான் வச்சார். நம்ம வாழ்கிற மாதிரி அவனை வைக்கலை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எல்லாத்தையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும்படி தான் கர்த்தர் உண்டாக்குனார். அந்த ஆளுகை அவனை விட்டு போயிடுச்சு. பாவம் வந்த உடனே அந்த ஆளுகிற தன்மை அவனுக்கு போயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. ஆனால் தேவாதி தேவனுக்கு அது பிடிக்கலை. நான் என்னுடைய சாயலை உண்டாக்கின மனுஷன் இன்னைக்கு என்னுடைய சாயலை இழந்துட்டான், இதை நான் இப்படியே விட போகிறதில்ல, என்னுடைய சொந்த குமாரனை அனுப்புவேன். என்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி இந்த மக்களுக்காக இரத்தம் சிந்த வச்சு இவர்களை திரும்பவும் தேவ சாயலாக்குவேன். தேவ சாயலை இழந்து பாவ சாயலானா இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதிலேயே எப்போவுமே இதிலேயே நிலைச்சிருக்க முடியாது, ஒரு நாள் வரும் என்னுடைய குமாரனை அனுப்புவேன், இரத்தம் சிந்துவார், அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகும், திரும்பவும் தேவ சாயலாக்குவேன், திரும்பவும் என்னோடு அவர்களை சேர்த்து கொள்ளுவேன், அவர்களை ஒப்புரவாக்குவேன், திரும்பவும் ஆளுகையை கொடுப்பேன், திரும்பவும் அதே சூப்பர் நேச்சுரலான வாழ்க்கையை கொடுப்பேன். ஆமென். சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதுக்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்கலை. சாதாரணமானவங்க கிடையாது. ஆனால் இப்போவும் பிசாசு நம்மக்கிட்ட வந்து சொல்கிற பெரிய பொய் என்னென்னா, நீ சாதாரணமான ஆள், உன்னால் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் உன்னால் முடியாது. இப்படி தான் பிசாசு என்ன செய்கிறான்னா நம்மை ஏமாத்துறான். அவர் கடவுள், அவர் செய்வார், உன்னால் எதுவும் முடியாது, நீ ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்க, நீ உலகத்தில் தான் இருக்க, உன்னால் அவ்வளோதான் முடியும்னு சொல்லி நம்மை ஒரு சாதாரணமான ஒரு எல்லைக்குள்ளே நம்மை வைக்கிறதான் பிசாசினுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்மை அவருடைய சாயலாக மாற்றியிருக்கிறார். அதுக்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து யோவான் 3 சொல்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. முதல் பிறப்பு நமக்கு ஆதாம் வழியாக வந்தது, ஜலத்தினால அல்லது மாம்சத்தினால நம்ம பிறந்தது ஆதாம் வழியாக வந்தது. அந்த சரீரத்தில் ஒரு மகிமையும் இல்லை, அந்த பழைய மகிமை எதுவும் இல்லை, தேவ சாயல் இந்த சரீரத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் மறுபிறப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆவியினாலே திரும்பவும் பிறக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆவியினாலே மறுபடியும் பிறக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னா அவராலே தேவனாலே நாம் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். நம்ம தேவனாலே பிறந்திருக்கிறோம் அல்லது ஆவியினாலே பிறந்திருக்கிறோம். ஆவியினாலே பிறந்த தம்முடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அதுக்கும் மேலேயும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியானவருடைய நிறைவை கொடுத்தார். எதுக்காகனா நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்தோம்,
ஆனால் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட யாரும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அவங்க ஒரு அசாதாரணமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும், அசாதாரணமானவர்களாக தான் இருக்கணும். அதுக்காக தான் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இப்போது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல. என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய பிரசன்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையோடு கூட தேவனை அந்த ஆவியின் அனுகிரகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்னா ஆவியானவர் நம்ம மேலேயும் இருக்கிறார். இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சொன்னார். லூக்கா 4 சொன்னார். ஏசாயாவை கோட் பண்ணி சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் ஒரு மாதிரியை நமக்கு காமிச்சார். அவரும் நம்மை போல மனுஷனாக பிறந்தார், மகிமையெல்லாம் துறந்து தான் வந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இயேசுவும் நம்மளே மாதிரியே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துருந்தாருன்னா என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக ஆதாம் எப்படி வாழும்படி கர்த்தர் உண்டாக்கினாரோ அதே வாழ்க்கையை ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார். தேவனோடு உறவு இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி வாழ முடியுங்கிறத காமிச்சார். தேவனோடு சரியான உறவு இருக்குது, ஆவியானவர் இருக்கிறாருன்னா, ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குன்னா என்னை போல இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறது தான் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறோன்னா இப்போ என்ன சொல்லியிருக்கு? அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறார். முதல் சிருஷ்டிப்பில் ஆதாமுடைய அந்த தேவ சாயலை பிசாசு கெடுத்து போட்டுட்டான், அதை அவனை விழத்தள்ளிட்டான். இப்போ இந்த புதிய சிருஷ்டியில் தேவன் நம்மை ஆவியானவரால் மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய சிருஷ்டிப்புல, இந்த 2வது பிறப்புல கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு? சாத்தான் தொட முடியாத மாதிரி வச்சிருக்கிறாரு. எந்த விதத்திலும் நம்முடைய ரட்சிப்பை, நம்முடைய ஆவியை பிசாசு தொட முடியாதபடி கர்த்தரோடு அவருடைய ஆவியோடு நம்ம இணைத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குள்ள அவரே வந்து வாசம் பண்ணுகிறார். பிசாசு வெளியில் நின்று தான் பார்க்க முடியும், நம்முடைய ஆவியில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆவியை அவன் கரைப்படுத்த முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம ஆதாம் என்ன இழந்தானோ அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை, அதிகமான சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆதாம் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் நமக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு மண்டலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். மீட்பில் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. நம்முடைய ஆவியில் தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இதில் 19வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த சரீரம் ஆதாம் மூலமாக, அந்த பாவத்தில் விழுந்த ஒரு மனுஷ சந்ததி மூலமாக தான் வந்தது. ஆனாலும் இந்த சரீரத்தில் தேவன் தன்னுடைய ஆவியை வைத்திருக்கிறார். தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் சாதாரணமானது கிடையாது. ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு டெம்பிள், ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக இருக்குது. கர்த்தர் இந்த 2வது பிறப்பு அல்லது நம்முடைய அந்த புதிய சிருஷ்டி ஆக்குகிற அந்த காரியத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தன்னுடைய ஒரு ஆலயமாக நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த காரியத்தை நமக்கு அவ்வளவா தெரியாததுனால, இதை ஆதாமுக்கு அந்த அறிவு இல்லாததுனால தான் தேவர்களை போல மாறுறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணாங்க. இந்த காரியத்தை குறித்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் சரியான அறிவு இருந்துச்சுன்னா நம்ம நான் சாதாரணமான ஆளுன்றதை சொல்ல மாட்டோம். நம்ம சாதாரணமான ஆளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய வானாதி வானங்களெல்லாம் வார்த்தையினால் உண்டாக்குனாரு. அப்போ ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார்.
அவ்வளவு வல்லமையில் டுனாமிஸ் பவர் உள்ள அந்த ஒரு எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். வந்துட்டு போகிறவர் கிடையாது. நமக்குள்ளே என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற அந்த ஆவியானவரை நம்ம வச்சுக்கிட்டு நான் சாதாரண ஆளுன்னு சொல்லவே கூடாது. நம்ம சாதாரண ஆளே கிடையாது. ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அதை குறித்த சரியான உணர்வு நமக்கு இல்லை, அதை குறித்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு இல்லை. நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், வெளியில் இருக்கிற சரீரத்தை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது சரீரம் ஃப்ளஷ்ஷு தானே, மாம்சம் தானே, மாம்சம் இருக்கிற வரைக்கும் வியாதி வரதான் செய்யும், அடுத்தவங்களுக்கு வர்ற வியாதி நமக்கும் வரதானே செய்யும், மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவத்தில் விழுற மாதிரி தான் இருக்கும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, ஆவிதான் உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி அவன் விழுகிறான், நாளைக்கு நம்மளோ என்னமோ, நம்ம என்னைக்கு உள்ள போகிறோமோ, இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா சாதாரண ஆளாக தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி பேசுகிறதுக்காக, ஒரு சாதாரண லைஃப் வாழ்கிறதுக்காக இவ்வளோ பெரிய விலைக்கிரயத்தை இயேசு கொடுக்க வேண்டியதில்லை. கொடுத்தார்ல, பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்து என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியாக கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால் நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் சாதாரணமான ஆள் கிடையாது, நான் அசாதாரணமானவள். ஆமென். நான் தேவனுடைய சுபாவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனாலே பிறந்திருக்கிறேன், ஆவியினாலே பிறந்திருக்கிறேன். இந்த காரியத்தில் நம்ம உறுதியாக விசுவாசிக்கணும். அடிக்கடி இந்த காரியத்தை நினைவுபடுத்தணும். நான் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. சில நேரங்களில் நம்ம மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறோம், அவங்களோட சேர்ந்து நம்மை அடையாளப்படுத்துகிறோம். உலகத்தில் சாதாரணமானவங்க தான், மற்ற எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? தேவன் இல்லாத எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? சாதாரணமானவர்கள். அந்த சாதாரணமானவர்களோட நம்மை ஐடென்டிஃபை பண்ணுறோம், நம்மை அவங்களோட அடையாளப்படுத்திக்கிறோம். நாங்கள் இந்த ஊர், நாங்கள் இன்ன ஆள் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அதோடு கூட நம்ம அடையாளப்படுத்துறதுல ரொம்பவே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அப்படி தேவன் இல்லாதவங்களோட அடையாளப்படுத்தக்கூடாது. நமக்கு உள்ள ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அந்த ஆவியானவரோடு எப்பவும் நம்மை அடையாளப்படுத்தணும். அவர் எனக்குள்ள இருக்கிறவர், பெரிய வல்லமையின் ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார். ரோமர் 8 சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் ஆயிடுச்சு, கல்லறைக்குள்ளே வச்சாச்சு. அந்த இயேசுவை ஆவியானவர் வெளியில் கொண்டு வந்தார். கல்லை புரட்டி இயேசுக்குள்ளே ஜீவனை கொடுத்து வெளியில் கொண்டு வந்தார். அதே ஆவியானவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் வாசமாக இருக்கிறார். அதனால் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுவோமா? நான் சாதாரணமானவள் அல்ல, அசாதாரணமானவள். தேவ ஆவியினாலே நான் மறுபடியும் பிறந்தவள். தேவ சுபாவத்தால் நான் மாற்றப்பட்டவள். எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகிற தேவனை நான் ஆராதிக்கிறபடியால் சாதாரண வாழ்க்கை வாழ நான் மறுக்கிறேன். சாதாரண வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். நான் சாதாரணமானவள் அல்ல. ஆமென். தேவனுடைய ஆவியினாலே பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்துட்டு அவர் அடுத்த ஆளை பார்த்து போகலை, நமக்குள்ளேயே தங்கி இருக்கிறார். ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார்னு சொன்னால் அது தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இன்ட்வெல்லிங் ப்ரெசன்ஸ், தேவனுடைய உள்ளேயே தங்கி இருக்கிற பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம எங்கே போனாலும் அந்த பிரசன்னத்தை என்ன செய்கிறோம், சுமந்துட்டே தான் போகிறோம். அது நமக்குள்ளே வர்றாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை யாரும் பார்க்கல. நிறைய நேரத்தில் அப்படி தான் நினைக்கிறோம், யாருமே இல்லை அப்படி நினைக்கிறோம். ஆனால் உள்ளே ஒருத்தரை வச்சுக்கிட்டே தான் பேசுகிறோம், அவரை உள்ளே வச்சுக்கிட்டே தான் செய்கிறோம். அந்த பிரசன்னம் நம்ம கூடவே எப்போவுமே இருக்குது. 1 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிப்போம். இது என்ன சம்பவம்னா, சாமுவேல் காலத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண வர்றாங்க. இதுக்கு முதல் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், தெரியும். யுத்தம் பண்ண வர்றாங்க. அப்போ அவங்களால யுத்தத்தில்
ஜெயிக்க முடியலை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உடனே என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டியை யுத்த களத்துக்கு என்ன செய்யலாம், கொண்டு போயிடுவோம். உடன்படிக்கை பெட்டி யுத்த களத்துக்கு வந்துருச்சுன்னா நமக்கு கட்டாயமாக வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் நினச்சாங்க, கர்த்தர் கொண்டு போக சொல்லலை. தாங்களாக ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க, எனக்கு எப்படியாவது வெற்றி வேணும், அதுக்கு கர்த்தருடைய பிரசன்னம். அதில் அந்த பெட்டிங்கிறது சாதாரண பெட்டி கிடையாது, கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே தங்கி இருக்கிற ஒரு பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்களாவே எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் அங்கே பெருசாக சத்தம் போடுறாங்க, தேவனுடைய பெட்டி வந்தாச்சு, நம்ம ஜெயிச்சிடலான்னு. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி நடக்கலை. யுத்தத்தில் தோல்வி அடைகிறாங்க. பெலிஸ்தர்கள் அந்த பெட்டியை பிடிச்சிட்டாங்க. இதை வச்சுட்டு தானடா ரொம்ப சத்தம் போட்டிங்க, இப்போ இதுவே எங்கள் கையில் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. 2வது வசனம் வாசிக்கிறேன். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அவன் நினைக்கிறான், நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருச்சு. தாகோன்கிறது அவனுடைய கடவுள், பெலிஸ்தர்களுடைய கடவுள். நம்ம கடவுள் இந்த வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு, சரி இதுவும் கடவுளுடைய பெட்டி தானே, கொண்டு போய் அந்த கோயிலில் வச்சுருவோன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அடுத்த வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். நைட்டு யாருமே இல்லை, ஆனால் தாகோன் என்ன செய்யுது, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் விழுந்து கிடக்கு. சரி என்ன எப்படியே தெரியாமல் விழுந்துருச்சு போல இருக்குன்னு எடுத்து நிமித்தி வச்சுட்டாங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்க? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோனால் நிற்க முடியாது. அதை நம்ம விசுவாசிக்கிறோம், அப்படி தானே? ஏன்னா கர்த்தருடைய பெட்டி அவ்வளவு பரிசுத்தமானது, வல்லமை உள்ளது. அதில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. அதே பிரசன்னம், அதே ஆவியானவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிறாரு. கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி பாருங்களேன். எனக்குள்ளே அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ மகிமையான தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த காரியம் நமக்கு எல்லா நேரத்துலையும் ஞாபகம் இல்லாததுனால தான் நிறைய காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். பயப்படுறோம்ல, அங்கே போகாத இங்கே போகாத, அங்கே அந்த எங்கள் ஏரியாவில் ரொம்ப பிசாசு நடமாட்டம் இருக்குது, நிறைய காரியங்களை நம்ம சொல்கிறோம். ஆனால் வெளியில் இருக்கிற என்னென்ன இருக்குது, வெளியில் வியாதி வருது, வெளியில் அப்படி நடக்குது இப்படி நடக்குது, தீமைகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அதான் ஒரு தேவனுடைய பிரசனம். அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது, நமக்கு தேவனுடைய பிரசனம், அந்த அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரசன்னத்தை பார்த்து எல்லா தாகோனும் கீழே விழும். ஆமென். எல்லாமே நமக்கு முன்பாக விழும். அது நம்மை பார்த்து பயப்படுது. ஆனால் இந்த காரியம் நமக்கு தெரியாமல் என்ன செய்கிறோன்னா, நம்ம அதை பற்றி பேசுகிறோம். நம்ம மற்ற காரியங்களை பற்றி நம்ம பேச வேண்டியது கிடையாது. நம்ம யாரை பற்றி பேசணும்? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், தேவாதி தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னை தம்முடைய ஆலயமாக வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை அதிகமாக தியானிக்க மற்ற எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டோம், சாதாரணமான வாழ்க்கை வாழ மாட்டோம். புரியுதுங்களா? நம்ம ஏன் சாதாரணமாக வாழ்ந்துட்டு போகிறோன்னா, உள்ளே இருக்கிற அந்த மகிமையின் ஆவியானவரை குறித்து நமக்கு அவ்வளோ வெளிச்சம் இல்லை, அதை குறித்து நம்ம அவ்வளவா தியானிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது கிடையாது. நமக்கு தெரியும், நீங்களே கர்த்தருடைய ஆலயம், உங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயம்னு தெரியாதா? நமக்கு தெரியும். அந்த வார்த்தையை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். ஆவியான நமக்குள்ளே இருக்கிறாருன்றது தெரியும். ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்து போயிடும். அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு உணர்வு நமக்கு எப்போவுமே இல்லை. அந்த உணர்வு நம்முடைய மனதில் மேலோங்கி இருந்ததுன்னா, அந்த உணர்வு நம்மை ஆளுகை செய்ததுன்னா, வேறு எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டோம். எல்லாமே என்னுடைய கால்களுக்கு கீழே வரும்ன்ற விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் அப்படி தான் நம்ம வச்சிருக்கிறாரு. சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எல்லாத்தையும் வெற்றி சிறந்து, சாத்தானை நம்முடைய காலுக்கு கீழே தான் வச்சிருக்கிறாரு. எதுவும் நம்மை சேதப்படுத்தாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. சத்ருவுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னா, சாதாரண ஒரு மனுஷனை அவர் நம்மை பார்க்கல,
ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக பார்த்து தான் கர்த்தர் நம்ம அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம சாதாரண ஒரு மனுஷனாக ஒரு மாம்சத்தில் மட்டும் இருக்கிறோன்னா அப்படிலாம் நம்ம பார்த்து அவர் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய ஆவியையும் உனக்குள்ளே தரப்போகிறேன். ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், நான் போனோன்னே ஆவியானவர் வருவார், என்றென்றைக்கு உங்களோட தங்கியிருப்பார்னு தெரியும். அந்த ஆவியானவர், மகிமையான ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண போகிறாரு. அதனால எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. சரிங்களா? பெலிஸ்தருடைய கடவுள் தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி விழுந்துச்சு. அது ஒரு ஸ்டோரியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் எழுதப்படலை. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதுங்கிறத நாம் உணர்ந்து கொள்றதுக்காக தான் எழுதியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் விழுந்துச்சுன்னு கிடையாது. இன்றைக்கும் நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மனிதருடைய சூழ்ச்சிகள் எல்லாமே நமக்கு கீழாக தான் இருக்குது. அது நமக்கு தலை வணங்கும். நமக்கு தலை வணங்கும்னா நான் பெரிய ஆளுன்னு கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அந்த ஆவியானவர் பெரியவர். அவருக்கு முன்பாக எல்லாமே தலை வணங்கும். இதுக்காக தான் கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு, சும்மா இல்லை. ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு ஆவி மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறோம். உலகத்தில் வாழ்கிறதுக்கு அது போதும், அது சாதாரண வாழ்க்கைக்கு போதும். அசாதாரணமான விதத்தில் நம்ம வாழ வேண்டுமென்றால் அதுக்காக தான் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆவியானவர் இல்லாத ஒன்றுமே கிடையாது. நான் சும்மா வசனத்தை சொல்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அது கிடையாது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் யார் இந்த வார்த்தையை, வசனத்தை சும்மா 10 தடவை சொன்னாலும் அவங்களுக்கு அது நடக்காது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், குடும்பத்தில் வந்திருக்கிறோம், ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம்னா இது சாத்தியம். ஒருவேளை இதுவரைக்கும் யாராவது கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா, ஆமாம் பாவத்துக்காக வந்தார், மரிச்சார், என்னுடைய மூளை அறிவில் தெரியும், ஆனால் என்னுடைய ஆவியில் அந்த மறுபிறப்பின் அனுபவம் இல்லை, ஆவியில் நான் இன்னும் மாற்றப்படலைன்ற நிலையில் யார் இருந்தீங்கனாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அப்போ தான் இந்த ஆசீர்வாதம் உண்டாகும். சும்மா சர்ச்சுக்கு வர்றதுனால கிடையாது, ஒரு ஃபெல்லோஷிப்புக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்படி வர்றவங்களுக்கு கிடையாது. ஆவியிலே மாற்றப்பட்டு ஆவியினாலே பிறந்தவர்கள் மட்டும்தான் சாதாரணமானவர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஆவியானவர் வந்து விடுகிறார். அது மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும், விரும்பணும். நிறைய காரியங்களை நம்ம ரொம்ப வாஞ்சியாக கேட்குறோம், கர்த்தர் கொடுக்குறாரு. ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், வீடு வேணும்னா அதில் ரொம்ப கவனமாக இருப்போம். சுகம் வேணும்னா ஆண்டவரே சுகம் வேணும், சுகம் வேணும்னு கேட்போம். எது வேணுமோ ஆண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுன்றத நைட்டும் பகலுமா கேட்போம். ஆனால் ஆவியானவருடைய காரியத்தை அவ்வளோ வாஞ்சியாக யாரும் நம்ம கேட்குறோமான்னா கிடையாது. ஆவியானவர் வருவார், அவருக்கு சித்தமானவங்களுக்கு வருவார், ஏதாவது ஒரு கதை சொல்லிவிட்டு அதில் ஒரு சாஃப்டாக நம்ம இருந்துடும். ஆவியானவர் நமக்குள்ளே தன்னுடைய பலத்த வல்லமையோடு வாசம் பண்ண விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் நிரப்பியிருந்தார், அதனால் அவர் வல்லமையாக இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். தண்ணி மேலே நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். எப்போ இதெல்லாம் நான் தான் செய்ய முடியும்னு சொல்லலை. சீஷர்கள்ட்ட என்ன சொன்னார்? ஏன் பயந்தீங்க? உங்களுக்கே விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. நீங்களும் எழுந்திரிச்சு சொல்ல வேண்டியதானே? நீங்களும் கட்டளை கொடுத்தா நிற்குமே, காற்று நிற்குமே, கடல் கொந்தளிக்கிறது நிற்குமேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் தர விரும்புகிறார். அதே ஆளுகை, அதே சூப்பர் நேச்சுரலான வாழ்க்கை நம்ம வாழணுங்கிறதான் தேவனுடைய விருப்பம். சாதாரண வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? நான் இவ்வளோ ஆவியானவரை கொடுத்துருக்குறேன், ரட்சிப்பை கொடுத்துருக்குறேன், இயேசுவை கொடுத்துருக்குறேன், இயேசுவினுடைய நாமத்தை கொடுத்துருக்குறேன், வல்லமையான ஆவியானவரை கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழ்கிறது போல் வாழ்ந்தோன்னா அது கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபேமிலி, நல்ல வசதியாகவும் இருக்கிறீங்க, நல்ல எஜுகேட்டடாக இருக்கிறீங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளை எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற ஸ்லம் ஏரியாவில் சேரியிலையே போய் உட்கார்ந்துருக்கு. அங்கே இருக்கிற பிள்ளை எப்போயோ போகலாம் வரலாம் பேசலாம், தப்பு கிடையாது, தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் அங்கேயே போய் அங்கேயே வாழ்ந்து அவங்க காரியத்தையே இவனும் பழகிட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையே இவனும் செஞ்சான்னா எப்படி இருக்கும்? நமக்கு வேதனையாக இருக்காதா? டே இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கேன், நீ அங்கே போய் தூங்கணுங்கிறியே,
இவ்வளோ பெரிய வசதிகளை கொடுத்துருக்குறேன், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறேன், நீ அவங்களோட போய் கோலி குண்டு விளையாடுறதுலே இருக்கியே, வருத்தப்படுவோமா இல்லையா? வருத்தப்படுவோம்ல. ஏன்? நம்முடைய பிள்ளைகள் லோவான ஸ்டேட்டுக்கு, நம்ம காட்டிலும் ஒரு தாழ்வான நிலைக்கு போகக்கூடாதுங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கிறோம். தேவன் சூப்பர் நேச்சுரலான ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம இப்போ சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அதில் அவர் பிரியப்படுறதே கிடையாது. இதை நம்ம அவ்வளவா நினைக்கிறது கிடையாது. இதை குறித்து அதிகமாக சிந்திப்போம். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, ஆவியானவர் என்ன விரும்புகிறாருன்றதை அவரிடத்துல கேட்டு கேட்டு பழகணுன்னா ஆவியானவரே நம்மை நடத்துவார். ரோமர் 8 சொல்லியிருக்கு, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நீங்களே யாருன்னு கேட்டால் சொல்லுவோம், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1 சொல்லியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துட்டு சாதாரண ஒரு மனுஷன் யோசிக்கிறது போல் யோசிக்கக்கூடாது. சாதாரண ஒரு மனுஷன் எதை பார்க்குறானோ அதை பார்க்கக்கூடாது. அவனுடைய லைஃப் ஸ்டைலை நான் எடுத்துக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது சூப்பர் நேச்சுரலான அல்லது அசாதாரணமான ஒருவனாக என்னை உலகத்துக்கு காட்டாது. சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஆவியானவர் வேணுமா? தேவையே இல்லை, தேவையில்லைல்ல. நம்மளாம் அப்படி தானே நினைப்போம். ஒரு தேவை இருந்தால் தான் எதையும் ஒரு காரியத்தை செலவு பண்ணுவோம், ஏதோ ஒன்று செய்வோம். நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஆவியானவரா? அப்போ ஆவியானவர் நமக்கு கிடச்சிருக்கிறாருன்னா, தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறாருன்னா அதுக்கு ஏற்ற விதத்தில் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும். அப்படி நடக்கும்போது தான் அசாதாரணமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இயேசு நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. ஒரு மனுஷன் அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும், எல்லாத்தையும் தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த முடியுன்றதுக்கு இயேசு தான் நமக்கு மாதிரி. வேதத்தில் பார்க்குறோம், சிம்சோனுடைய வாழ்க்கை நியாயாதிபதிகள் 13-14 அதிகாரங்களில் சிம்சோனை குறித்து எழுதியிருக்கு. சிம்சோனுடைய பிறப்பு நான் வேகமாக சொல்லிகிட்டே போகிறேன், படிச்சிருப்பீங்க. கதை இல்லாட்டாலும் வீட்டில் போய் ஒரு தடவை வாசிங்க. நியாயாதிபதிகள் 13-14. சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தேவதூதன் அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லி தான் அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது எப்படி இருக்கணுன்றதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. திராட்சை செடியில் இருக்கிற கனியோ அந்த ஜூஸோ எதையுமே சாப்பிடக்கூடாது, நசரைய விரதம் இருக்கணும், தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது. நிறைய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் சிம்சோனுடைய வளர்ப்புக்காக கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, சிம்சோனை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கணும், அவர்களை ரட்சிக்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் சிம்சோனையே இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறாரு. அவனுக்கான நோக்கம் இருந்தது, அழைப்பு இருந்தது. ஆவியானவர் எப்போல்லாம் அவனை நிரப்புனாரோ அப்போல்லாம் அவர் பெரிய பராக்கிரமமான காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய சிங்கம் வருது, அப்படியே லைட்டாக வாயை கிழித்து கொண்டு போட்டு போயிட்டார் தனி ஆளா. ஆனால் அதுக்காக அவர் பெரிய பைல்வான் மாதிரி இருந்தார்னு கிடையாது, சாதாரணமான தோற்றம்னு தான் சொல்கிறாங்க. அந்த சிம்சோனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அப்போ ஆவியானவர் வரும்போது சாதாரண ஒரு மனுஷன் சூப்பர் நேச்சுரலான காரியங்களை செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டில் அந்த காரியங்களை தான் நம்ம அநேகமாக பார்க்குறோம். அவங்களுக்கு மாம்சத்தில் பலன் கிடையாது. இப்போ சிம்சோனுக்கு அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னால அவன் செய்யலை, ஆனால் ஆவியின் பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, செய்கிறான். நாளாக ஆக அவன் தன்னுடைய நோக்கத்தை மறந்துடுறான், ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான். அவன் நினைக்கிறதெல்லாம் என்னன்னா, சூப்பர் நேச்சுரலாக நான் செயல்படணும், என்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்கணும், பெலிஸ்தர்களை கொல்லணும், எல்லாம் அவனுக்கு தெரியுது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அந்த நசரேய விரதத்தை கடைப்பிடிக்கல. அந்த செத்துப்போன சிங்கத்துக்குள்ளேருந்து ஒரு தேன் எடுத்து சாப்பிட்றான். அவன் செய்கிற எல்லாமே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களால ஆவியானவர்கிட்ட கேட்டு எதையும் ரொம்ப செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுக்குள்ளே எப்பவும் தங்கி இருக்க மாட்டார். ஆனால் அவனுக்கு கீழ்ப்படியும்படியான சில ரூல்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நமக்கு எப்படி தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுபோல் அவனுக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டது, ஒரு 2-3 கண்டிஷன்ஸ், அவ்வளோதான். அதில் அவன் தவறுகிறான், தன்னுடைய நேரத்தை வேண்டாத இடங்களில் செலவு பண்ணுறான். கல்யாணம் பண்ண போகிறான், அங்கே விடுகதை போடுறதும், அவன்
வித்தியாசமான விதத்தில் தன்னுடைய அழைப்பை மறந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறான். ஆனால் அவன் விரும்புகிறது என்னது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வெற்றி. என் மூலமாக கர்த்தர் அதை செய்யணும், இதை செய்யணும். ஒவ்வொரு தடவையும் தூங்கி எந்திரிச்சிட்டு அவன் தன் மேலே ஆவியானவர் இருக்கிறாருன்னு நினச்சிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். அவனை கட்டியிருந்ததெல்லாம் அவுந்து போகுது, அறந்து போகுது. நிறைய தடவை அப்படி நடக்குது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? ஆவியானவர் எப்போவுமே எனக்குள்ளே தானே இருக்கிறாரு, நான் எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு தேவையான நேரத்தில் ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஒரு நாள் அவனுடைய தலைமுடியை சிரைச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஆனால் அது அவனுக்கு தெரியல. தெரியாமல் இப்போவும் நான் அப்படியே செய்வேன்னு நினச்சிட்டு எழுந்து பார்க்குறான். அவனால் எதுவும் செய்ய முடியலை. இன்றைக்கி ஆவியானவர் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை விட்டு போகிறது கிடையாது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் ஆவியானவரை உள்ளே வச்சுக்கிட்டு நான் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான எந்த ரிசல்ட்டையும் பார்க்க முடியாது. சும்மா சாதாரண ரிசல்ட் தான் கிடைக்கும். நம்ம என்ன உழைக்கிறோமோ அதுக்குரிய வருமானம் சாதாரணமாக தான் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை எதிர்பார்க்குறோம். சூப்பர் நேச்சுரலாக சுகம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். சூப்பர் நேச்சுரலான ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வரணும்னு எதிர்பார்க்குறோம். அது எல்லாத்தையும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். எப்படின்னா சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு எதிர்பார்க்குறோம். அது இம்பாசிபிள், நடக்காது. இதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுது. நிச்சயமாக ஆவியானவர் போக போகிறது கிடையாது, நம்மளை நரகத்தில் தள்ள போகிறது கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் எந்த நோக்கத்தோடு நம்ம ஏற்படுத்தி அனுப்பி வச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. வெறும் சிம்சோனுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சு தான் அந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு. நம்மை குறித்து, உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுக்கு உயர்ந்த திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த மாட்டோம். ஒரு சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக முடிச்சுட்டு போயிடுவோம். அது வெற்றி கிடையாது. சிம்சோனுடைய பிறப்பு அற்புதமானது. கர்த்தர் சொல்லி தான் பிறந்தான். நம்முடைய மறுபிறப்பும் சாதாரணமானது கிடையாது. ஆவியினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்துட்டோன்னா கட்டாயம் அசாதாரணமான வாழ்க்கை தான் வாழணும். அப்போ தான் அசாதாரணமான விளைவுகள், நல்ல ரிசல்ட் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். கர்த்தருடைய நோக்கத்தை இந்த உலகத்தில் நம்ம நிறைவேற்றி முடிக்க முடியும். இப்போது நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் பறவை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், நாங்கள் பறவை இல்லை, நாங்கள் என்ன பறந்துட்டா இருக்கோம்? இல்லை, பறவை வேறு மாதிரி பிறக்குது, நாங்கள் வேறு மாதிரி பிறந்திருக்கோம். எல்லாமே வித்தியாசம்தான். பறவையினுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. நம்ம என்ன போய் ஆடிட்டு கத்திட்டு பேசாமல் தூங்கிடுவோமா? எத்தனையோ வேலைகள் நம்ம செய்கிறோம். பறவைக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் கரெக்டு தான், நாங்கள் பறவை இல்லை. நீங்கள் ஒரு மிருகம் இல்லைன்னு சொன்னால் ஆமான்னு சொல்லுவீங்க. அதே போல் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. ஏன்னா சாதாரணமான ஒரு மனுஷனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுடைய பிறப்பில் வித்தியாசம் உண்டு. அப்படின்னா மறுபிறப்பில் வித்தியாசம் உண்டு. உங்களுடைய பார்க்குற பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடை எல்லாமே வித்தியாசமானதாக தான் இருக்கணும். அவங்க சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்கக்கூடாது. அவனுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. அதனால தான் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கான பெரிய திட்டங்கள் இருக்குது, தேவனுடைய நோக்கங்கள் இருக்குது. அதை நிறைவேற்றுவதற்கு அசாதாரணமான காரியங்களை செய்து முடிக்கணும்னா அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த வாழ்க்கை எப்படின்னா ஆவியானவரோடு பழகுறதுல தான் வரும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். சில நேரத்தில் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெய்லி ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ என்னுடைய நாவை நான் ஆவியானவர் கொடுத்துட்டா போதும். நான் ஒரு மூலையில் உட்காந்து அந்நிய பாஷையில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசியாச்சுன்னா ஓகே, ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்தாச்சு. அப்படி இல்லை, அவர் ஒரு நபர். அந்த நபர் எப்போவும் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மோட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார், நம்மை போதித்து நடத்த விரும்புகிறார். அவர் நம்ம கூட ஒரு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். அந்த ஐக்கியத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும், நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும். அந்த ஆவியானவரோட எந்த அளவுக்கு டீப்பாக பழகுகிறோமோ, அவரை குறித்த ஒரு உணர்வோடையே இருக்கிறோமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை
சாதாரணமாக இருக்க போதா அசாதாரணமாக இருக்க போதான்றதை நாம் தீர்மானிக்க முடியும். ஆவியானவரை பற்றி நான் எந்த சிந்தனையுமே இல்லாட்டா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? சாதாரண ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு? நமக்குள்ளே இருந்து நம்மை போதிக்கிறார். ஆவியானவருக்கு எது பிரியம், எது ஆவியானவருக்கு பிடிக்காது, அதை பார்த்து பார்த்து செய்ய பழகிட்டிங்கன்னா மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம். பாவம் நம் பக்கத்தில் வராது. ஏன்னா ஆவியானவர் நம்மை நடத்துகிற நல்ல ஒரு ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வேதனைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆவியானவரை உள்ளேயே வச்சுட்டு துக்கப்படுத்தவும் முடியும், அவரை சந்தோஷப்படுத்தவும் முடியும். ஆவியானவருடைய அந்த இம்பல்ஸ், அவருடைய தூண்டுதலுக்கு ஏற்றபடி நடக்க 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 கர்த்தர் நம்மை அவர் நினைக்கிற மாதிரி நம்மை பயன்படுத்துவார். அந்த நோக்கங்களுக்கு நேராக கரெக்டாக கைட் பண்ணுவார். வேறு எந்த சத்தமும் நமக்கு கேட்காது. வேறு யார் எத்தனை ஆலோசனை கொடுத்தாலும் ஆவியானவருடைய ஆலோசனை தான் நமக்குள்ளே எழும்பி நிற்கும். அதான் சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். நிறைய நேரங்களில் சூழ்நிலைகளை கொண்டு நம்ம நடத்தப்படுகிறோம். இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, அப்போ இதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். சூழ்நிலைகளை கொண்டு நடத்தப்படக்கூடாது, மனிதர்களை கொண்டு நடத்தப்படக்கூடாது. வேறு எந்த காரியமும் என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யக்கூடாது. அது டிக்டேட் பண்ணி என்னை நடத்தக்கூடாது. என்னை நடத்துகிறவர் ஆவியானவராக தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக இருக்காது, சாதாரண மனுஷனாக நம்ம இருக்க மாட்டோம். ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு அருளப்படவில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஒரு இடத்துல நம்ம சாதாரண மனுஷனாக வாழ்ந்தோன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது. படிக்கிற இடமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம தெருவில் இருக்கலாம். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா யாரும் உங்களை வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க. நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் சாதாரண மனுஷி இல்லை, நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒர்க்கர் இல்லைன்ற உணர்வோடையே நம்ம எப்பவும் இருந்தோன்னா அந்த இடத்துல வித்தியாசமானவர்களாக ஒரு வேறுபடுத்தப்பட்ட மனிதர்களாக நம்ம காணப்படுவோம். அப்போ தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நான் சாதாரணமாக வாழ்ந்துட்டு சர்ச்சில் வந்து பேசுகிறது மட்டும் கிடையாது, நான் வித்தியாசமானவள், நான் வேறு பிரிக்கப்பட்டவள், நான் சாதாரணமானவள் இல்லை, அப்படி சொல்கிறது கிடையாது. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனால் நடத்தப்படணும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அப்போ தான் நம்முடைய முழு வாழ்க்கையும் ஒரு அசாதாரணத்தை நோக்கி போகும். தேவனுடைய ஆவிதான், நமக்குள்ளே இருக்கிற ஆவிதான் நம்மை வித்தியாசமாக அந்த அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ளே நடத்துதுன்னு சொன்னேன். வேதத்திலேருந்து ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனம். இந்த அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து எழுதியிருக்கு. யாக்கோபினுடைய மகன் யோசேப்புடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கு. நமக்கு தெரியும், யோசேப்புடைய கதை நமக்கு தெரியும். சிறு வயதிலேயே தேவனுடைய தரிசனத்தை பெற்றார். எல்லா சகோதரர்களை பார்க்கிலும் நான் உயர்ந்திருப்பேன், கர்த்தரனை ஆசீர்வதிப்பாருங்கிற தரிசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, ஆனாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவனுக்கு தயவு கிடைச்சதுன்றதை பார்க்குறோம். இந்த இடத்துல பார்வோன் உயர்த்தியாச்சு. அதாவது பார்வோன் வந்து சொப்பனை 2 பார்த்தாரு, அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எகிப்து தேசத்தில் யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியலை. அப்போ யோசேப்பு அங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. யோசேப்பு அந்த கனவுகளுக்கு அர்த்தத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு வரப்போகிற பஞ்சத்துக்கு தேசத்தை தப்புவிக்கணும்னா, தேச மக்களை காப்பாற்றணும்னா அதுக்கு என்ன செய்யணுன்ற அந்த தீர்வையும் யோசேப்பு கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா விளையும் போதே 7 வருஷத்தில் நிறைய சேர்த்து வைங்க, அடுத்து வர்ற 7 வருஷத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்றத சொல்கிறாரு. ஒரு மனுஷனை தேடி அவனை அதிகாரியாக வைங்க, அவனுடைய கண்ட்ரோலில் எல்லாத்தையும் சேர்த்து வைங்க, நிறைய குடோன் கட்டி அதில் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் பார்வோன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? ஆவியானவர் வந்தார் இறங்கினாருன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா யோசேப்பை குறித்து? இல்லை. ஆனால் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். சிம்சோனை மாதிரி ஒரு பெரிய பராக்கிரமமான எந்த காரியத்தையும் யோசேப்பு செய்யலை. ஆவியானவர் வந்த உடனே இப்படி செஞ்சுட்டேன், டக்குன்னு அந்த குழியிலேருந்து ஜம்ப் பண்ணி வெளியில் வந்துட்டாரா? இல்லை. போத்திபார் வீட்டில் அவர் ஏதாவது செய்ய முடிஞ்சா?
சாதாரண ஒரு மனுஷனை போல் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவர் கூட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற உணர்வு யோசேப்புக்கு அதிகமாக இருந்தது. கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறது நம்ம இப்போ ஆதியாகமத்தை வாசிக்கிறோம். ஆமாம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு சொல்கிறோம். அவருக்கு என்ன எழுதி கொடுத்தாங்களா? கர்த்தர் எழுதி கொடுத்தாரு நான் உன் கூட இருக்கிறேன்ப்பான்னு? இல்லை. ஆனால் யோசேப்புக்கு தெரியும் கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் என்னோட கூட தான் இருக்கிறார். அதனால தான் போத்திபாருடைய மனைவி கிட்ட தப்பு பண்ணாமல் ஓடினார். கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஓடினார். அப்போ கர்த்தர் என்னோட இருக்கிறாருங்கிற உணர்வு நம்மை வெற்றிக்கு நேராக கொண்டு போகும். கர்த்தர் கூட இருக்கிறாருன்றது அந்த பார்வோனுக்கு தெரியலை. பார்வோன் என்ன சொல்கிறாரு? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? காரணம் என்னன்னா, யாருமே செய்ய முடியாத காரியத்தை யோசேப்பு செய்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். அது சூப்பர் நேச்சுரலான காரியம். ஒருவேளை சிம்சோனை மாதிரி பெரிய பராக்கிரமம் செய்யலை, ஆனால் யாராலையும் சொல்ல முடியாததை அந்த அர்த்தத்தை தேவனுடைய ஆவியின் பலத்தினால சொல்கிறாரு, விளக்கி சொல்கிறாரு. இப்போ அவருக்கு தெரியுது, பார்வோனுக்கு தெரியுது, இவன் சாதாரணமான ஆள் இல்லை, யோசேப்பு சாதாரணமான ஆள் இல்லை, இவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறார். நமக்குள்ள தேவ ஆவியானவர் நிஜமாவே இருக்கிறார், எழுதப்பட்டே இருக்கு. கர்த்தர் நமக்கு எழுதியே கொடுத்துட்டாரு, ஆவி அவனுக்குள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், தேவ ஆவியை பெற்ற இவனை போல யாராவது இருக்காங்களா? நம்ம ஸ்கூலில், காலேஜில், நம்ம கம்பெனியில் இவனை மாதிரி யாரும் இல்லை. காரணம், இவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சாட்சி தேவனை அறிந்த மனுஷன் சொல்லலை, தேவனை அறியாத ஒரு பார்வோன் சொல்கிறாரு. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக இருக்காது. யோசேப்பை பார்த்தவங்களாம் அவனை சாதாரண ஒரு அடிமைன்னு நினச்சாங்க. அன்னைமார் நினச்சா இவன் என்னால் என்ன முடியும், இவன் ஒரு சின்ன பையன் நினச்சாங்க. இவனால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினச்சாங்க. சாதாரணமான யோசேப்பு கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்றதை நினச்சி அவன் கவலைப்படலை. கவலைப்பட்டானா? சாதாரண மனுஷனை போல் அவன் கவலைப்படலை. பயப்பட்டானா எதிர்காலத்தை குறித்து? இப்படியே இந்த ஜெயிலில் டஞ்சன்லேயே நான் இருந்துருவனோன்னு எனக்காவது அழுதானா? இல்லை. அவன் சூப்பர் நேச்சுரலாக தான் வாழ்ந்தான். கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் என்னோட இருக்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சாதாரண வாழ்க்கையாக இருக்காது, அசாதாரணமான வாழ்க்கையாக இருக்கும். உலகத்தில் எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட தைரியமாக நிற்போம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அந்த தைரியம் எங்கேருந்து வருது? உள்ளே இருக்கிற ஆவியானவர் கொடுக்குற தைரியம். யோசேப்பைங்க பார்க்குறோம், தேவ ஆவியை பெற்றிருந்தார். அடுத்து அவர் உயர்த்தப்பட்டார். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தானியேல் 4வது அதிகாரம் 8வது வசனம். தானியேலுடைய சம்பவம் நமக்கு தெரியும். அடிமையாக வாலிப வயதில் கொண்டு போகப்பட்டார். பாபிலோன் தேசத்தில் ஒரு அடிமையாக தான் வச்சுருக்கிறாங்க. ராஜா என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். ஒரு சாதாரண அடிமை தான். அவனுடைய பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது, நல்ல பின்புலம் எதுவும் கிடையாது. அவன் எங்கே இருந்தானோ அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு போய் வேறு நாட்டில் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல ராஜா சொல்கிறார், நேபுகாத்நேச்சார் ராஜா சொல்கிறாரு, இங்கே தானியேலுக்குள்ளேயும் கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷித்த ஆவியை கொடுத்துருந்தாரு. சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிஃப்டை கர்த்தர் கொடுத்துருந்தாரு. இப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, கடைசியில் என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். தானியேலை பற்றி அந்த ராஜா என்ன சொல்கிறாரு? பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல். எப்படி தெரிஞ்சது அவருக்கு? அர்த்தம் சொன்னார். சாதாரண மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்யும்போது மற்றவங்களுக்கு தெரியும், இவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரு, இவங்க கர்த்தருடைய ஜனங்கள், அதனால தான் இவங்க கரெக்டாக செய்கிறாங்க. அந்த காரியத்தை அவங்களால விளங்கி கொள்ள முடியும். இதே காரியத்தை தான் 5வது அதிகாரம் 11வது வசனத்துலேயும் பார்க்குறோம். இங்கே அந்த பெல்தெஷாத்சார் ராஜா குடிக்கிறான். அப்போ கை உறுப்பு எழுதுது. அதை யாராலையும் வாசிக்க முடியலை, அர்த்தம் சொல்ல முடியலை. அப்போ ராஜா பயப்படும்போது அந்த ராஜாவுடைய மனைவி சொல்கிறாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது.
உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. யாரை பற்றி சொல்கிறாரு? தானியேலை குறித்து அந்த அம்மா சொல்கிறாங்க. தானியேலுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. தானியேலுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தது. ஏதாலும் மற்ற புறம்பான காரியங்கள்னால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி சரியாக நடக்கணும், நான் கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார். அதனால சொல்கிறாங்க பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. ஏதோ ஒரு குறி சொல்கிற ஆவின்னு சொன்னாங்களா? ஏதோ ஒரு மந்திரவாதம் ஆவின்னு சொன்னாங்களா? புறஜாதி ராஜா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. உலகம் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியும். நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து உலகத்துக்கு புரியும் பரிசுத்த தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருங்கிற அந்த ஐடென்டிட்டியை தான், அந்த அடையாளத்தை தான் நம்ம இந்த உலகத்துக்கு காட்டணும். வெளியில் இருக்கிற மக்களோட நம்முடைய அடையாளம் கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோடு என்னை இணைத்து நான் வாழும்போது அந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். யோசேப்பையும் தானியேலையும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள். பேதுருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவர். அவ்வளோ படிப்பறிவும் கிடையாது, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. பயந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துருந்தாங்க. இயேசுவையே எனக்கு தெரியாது, என்னை எங்கே சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இயேசுவா எனக்கு தெரியாதுன்னு 3 தடவை மறுதளித்தவர். அந்த பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்த பிறகு அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2 கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை, அதே 2வது அதிகாரத்தில் ஆவியினால் நிறைஞ்சு எழும்பி நின்று பேசுகிறாரு. மக்கள் ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த வித்தியாசத்தை கொடுக்கறது யார்? ஆவியானவர். அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் சாதாரண வாழ்க்கை வாழ அனுமதிக்க மாட்டார். பேதுரு அந்த ஆவியானவரை வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பியும் அவர் மீன் பிடிக்க போயிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஆவியானவர் வந்துட்டார், 50வது நாளில் பெந்தெகோஸ்தே அனுபவமும் கிடச்சிருச்சுப்பா, ஆண்டவர் சொன்னார், காத்திருக்க சொன்னார், நான் எல்லாம் வாங்கிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி மீன் பிடிக்கிறதுக்கு வலையை எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா அது சாதாரணமான ஒரு வாழ்க்கை. பேதுரை பற்றி நமக்கு யாருமே பேச மாட்டோம். பேசுவோமா? அவர் வேதத்திலே இருந்திருக்க மாட்டார். ஆனால் ஆவியானவர் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கை கிடையாது, அசாதாரணமான ஒரு வாழ்க்கை. வார்த்தையில் வாசிக்கிறோம், பேதுருவினுடைய நிழல் பட்டு மக்கள் சுகமாகணும்னு சொல்லி அவருடைய நிழல், அவர் எங்கே நடக்கிறாரோ அங்கே கொண்டு பிணியாளிகளை கட்டில் படுக்க வச்சாங்க. பேதுருவினுடைய நிழலில் வல்லமை இருந்தது. காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த ஆவியானவர். ஆவியானவர் வந்த பிறகு சாதாரண வாழ்க்கையை வாழ அவர் மறுத்தார். நான் இனி ஆண்டவருக்காக வாழணும், இந்த ஆவியானவர் என்ன நோக்கத்துக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்குறோம், சபைக்கு விரோதியாக இருந்தார். கிறிஸ்தவர்களை, விசுவாசிகளை கொல்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாரையும் துன்புறுத்தினார். ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அதே பவுல் ஆவியானவருடைய அபிஷேகம் வந்த பிறகு கிறிஸ்துவுக்காக பல பாடுகளை, நிந்தைகளை அனுபவித்தார். நல்லா படித்தவர், நல்லா சுகபோகமாக வாழக்கூடியவர், அவ்வளோ வசதி உள்ளவர். ஆனால் அந்த வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுக்கலை. நல்ல வசதியாக வாழ்கிறது அவருக்கு ஒரு சாதாரண லைஃபு. அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு கர்த்தருக்காக, கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக பாடு அனுபவிக்கிறதுக்கு தீர்மானித்தார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வர்றாருன்னா அவன் அதுக்கப்புறம் சாதாரணமான ஒரு மனுஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமும் நம்ம சாதாரணமாக இருக்கிறோன்னா அது கொஞ்சம் கேள்வி கேட்கணும். இப்படி நம்ம இருக்கக்கூடாது, சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த காரியம் எப்போவுமே நம்முடைய மனதில் இருக்கணும். நான் சில நாட்களாக இதை தான் அதிகமாக நான் தியானிக்கிறேன். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம செத்து போனோன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி தானே? ஆவியானவர் என்ன நோக்கத்தோடு என்னை நிறைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியே முடிக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் அதில் தான் இருக்கும். ஆவியானவர் நமக்கு வந்த பிறகும் ஆவியானவரை துக்கப்படுத்தவும் முடியும், சந்தோஷப்படுத்தவும் முடியும்னு சொன்னேன். ஒரு வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18 வாசிக்கிறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து
தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். முதல்ல சொல்கிறாரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா காரியத்துக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அடுத்து 19வது வசனத்தில் சொல்கிறாரு ஆவியை அவித்து போடாதிருங்கள். நமக்குள்ள ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப அந்த வல்லமையோடு நமக்குள்ளே செயல்பட விரும்புகிறார். ஒன்று நான் அதை தியானித்து அவருக்கு வாழ்க்கையில் அதிகமாக இடம் கொடுத்து அவரை நான் மகிமைப்படுத்த முடியும், அவர் வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு நான் இடம் கொடுக்க முடியும். அல்லது ஆவியை அவித்து போடவும் முடியும். அப்படி தானே சொல்கிறாரு, விசுவாசிகளுக்கு தான் சொல்கிறாரு ஆவியை அவித்து போடாதிருங்கள். அவித்து போடுறதுக்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படலை. அவர் பாட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்காகவும் இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பாயணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். அதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய செயல்களாலேயோ எந்த காரியத்தாலேயும் அவரை துக்கப்படுத்தவும் கூடாது. இந்த ஆவியானவரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டோன்னா ஆவியை அவித்து போடுறோம். அவர் பற்றி எரிய விரும்புகிறார். நமக்குள்ளே எரிந்து நம்மை அக்கினி ஜுவாலையாக அவருடைய வெளிச்சம் கொடுக்குற ஒரு சுடர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதுக்காக தான் ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆவியானவர் எனக்குள்ளே செயல்படணுங்கிற ஒரு வாஞ்சையை கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தில் பற்ற வைப்பாராக. ஆவியானவர் சும்மா கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் கொடுத்து மீட்ட சபையை பாதுகாக்கும்படியாக ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் இல்லைன்னா நம்ம கெட்டு அழிஞ்சிருப்போம். அப்படி தானே? ரட்சிப்பின் செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்காது. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்களை ஆவியானவர் தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சொல்லி நம்மை தேற்றி ஆறுதல் படுத்தி நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ஆவியானவரை கனப்படுத்தணும். ஆவியானவருக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கு முக்கியமான ரோல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அவரை முக்கியப்படுத்தி அவருக்கு ஒரு முதல் இடம் கொடுத்து வாழணும். எப்போவுமே நான் என்ன சாப்பிட, நான் என்ன ட்ரெஸ்ஸு போட, நான் எப்படி லோன் கட்ட, என்ன இப்படியே இந்த உலகத்தினுடைய காரியங்களையே யோசிச்சுட்டே இருக்கோம். அதையே நம்முடைய மைண்டில் சிந்திக்கிறோன்னா ஆவியானவர் செயல்பட முடியாது. சாதாரண மனுஷனை போல் வாழ்வோம். இயேசு தான் சொன்னார், அஞ்ஞானிகள் இதையெல்லாம் நாடி தேடுகிறார்கள். என்ன சாப்பிடுவோம், என்ன புசிப்போம், என்ன செய்வோம் அப்படின்றத அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. அப்போ நான் அதெல்லாம் தேடவே கூடாதானா? அப்படி கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அந்த ராஜ்யம் எனக்கு ஆவியானவரை கொடுத்துருக்குது. அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களை ஆவியானவர் என் மூலமாக செயல்படுத்தணும். ராஜ்யம் என் மூலமாக விரிவடையணுங்கிறதுல ரொம்ப கருத்தாக இருக்கிறோம், கவனமாக இருக்கிறோன்னா நம்முடைய சாப்பாடு அவர் தருவார். சூப்பர் நேச்சுரலாகவே கொடுக்க முடியும். நமக்கு ட்ரெஸ் அவரால் கொடுக்க முடியும். அதான் இயேசு சொன்னார், இதுக்காக நீ கவலைப்படாத, நீ அவரை தேடு, எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாமே நமக்கு கூட கொடுக்கறதுக்கு தான் அவர் விரும்புகிறாரு. அதிகமாக நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாரு, நீ சாதாரண வாழ்க்கை வாழாத. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தினா கொஞ்சம் கொஞ்சம் தான் உனக்கு கிடைக்கும். நான் கொடுக்குற நிறைவு வேணும்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை சந்தோஷப்படுத்துவோம். சாதாரண ஒரு மனுஷன் வாழ்கிறது போல் என்ன நேரமும் கையில் செல்லு. சில பேர் கேட்பாங்க, கிரிக்கெட் பார்க்குறது தப்பா, கேம் பார்க்குறது தப்பா, நான் சமையல் தானே பார்த்தேன் தப்பா, இப்படி இது தப்பா அது தப்பான்னு கேட்டு இப்போ நிறைய அது வரதெல்லாம் பார்த்தா தேவையே இல்லைங்க. தேவையில்லாததெல்லாம் வீடியோ போடுறாங்க. அவங்க ஹோம் டூர், அவங்க வீட்டை பார்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? முன்னாடிலாம் அடுத்த வீட்டில் உட்காந்து கதை பேசுவாங்க, புறணி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்க எங்கே போகிறாங்க, அவங்க கடைக்கு போகிறத இங்கே போடுறாங்க, அதை உட்காந்து 1/4 மணி நேரம் பார்க்குறோம். அவங்க ட்ரெஸ் வாங்குறத நம்ம பார்க்குறோம். அவங்க சமைக்கிறது நமக்கு தேவையானதை பார்க்கலாம். ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க என்னென்ன போடுறாங்களோ நான் டெய்லி பார்க்கணுன்னு எனக்கு தேவை கிடையாது. பார்க்குற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தா பரவாயில்ல. ஆனால் இப்படியே பார்த்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் செல்ஃபோனில் போச்சுன்னா ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது. அவர் செயல்பட முடியாது. ஆவியை எந்த காரணத்தை வச்சும் நம்ம அவித்து போட வேண்டாம். நமக்கு தெரியும் ஆவியானவர் எந்தெந்த காரியத்தை விரும்புகிறார், என்னுடைய வாழ்க்கையில் எதை விரும்பலைங்கிறது அவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுக்கணுன்றது கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ளே அதே ஆவியானவர் இருக்கிறாரு, உங்களுக்கு போதிக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகவா வேண்டாமா,
இந்த டிசிஷனை நான் எடுக்கவா வேண்டாமா? ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் கேட்டு கேட்டு பழகிட்டிங்கன்னா ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அவர் உங்களைய சரியான பாதையில், நேர்த்தியான பாதையில் நடத்துவார். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இதை மட்டும் இன்றைக்கி மனசில் வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் சாதாரணமானவள் இல்லை. வேறு எதுவும் கிடையாது. நான் படிச்சிருக்கேன், நான் அந்த வீடு, இந்த குடும்பம், அது எதுவுமே கிடையாது. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் சாதாரணமானவள் அல்ல. இந்த உணர்வோடு இருப்போம். ஆவியானவர் இதை அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அப்பா நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு விலையேற பெற்ற மீட்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. அப்பா உமக்கு நன்றி. அந்த மீட்பின் மூலமாக எங்களுக்கு அப்பா நீங்கள் தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளே தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. அந்த நல்ல ஆவியானவருக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி. அந்த ஆவியானவரை அப்பா எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் என்ஜாய் பண்ண, அவரை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்டு அப்பா அவருடைய சித்தத்தையே நாங்கள் செய்து அப்பா எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமான வாழ்க்கை வாழும்படியாக நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்பா உயர்ந்த நோக்கத்தோடு திட்டத்தோடு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்பா ஆவியானவர் பலத்த விதத்தில் நீங்கள் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நல்ல ஆவியானவர் எங்களுக்குள்ளாக எங்கள் மூலமாக கிரியை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவியை பெற்ற மக்கள் என்று ஆண்டவரே மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் நன்மைகளை கொண்டு சேர்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யோசேப்பை போல, தானியேலை போல, ஆண்டவரே பவுலை போல, பேதுருவை போல மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல தாக்கங்களை நாங்கள் ஏற்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கை உமக்கு மகிமையாக இருக்கட்டும், உமக்கு கீர்த்தியாக, உமக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு இந்த உலகத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென்.